ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை குமரகுரு கல்லூரியில் 2 நாட்கள் நடைபெறும் ஓடிசி எனும் இசை நிகழ்ச்சி மனிதனின் வளர்ச்சி மற்றும் மலர்ச்சி எனும் தலைப்பில் கிட்டார் இசையை மையமாக கொண்டு நடைபெற உள்ளதாக விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல். கோவை பந்தய சாலையில் உள்ள குமரகுரு சிட்டி சென்டர் மையத்தில் இசையும் காட்சியும் இணையும் ஓடிசி எனும் இசை நிகழ்ச்சிக்கான விளம்பர பலகை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அமைப்பின் சார்பாக காயத்ரி, பிரதீபன், பூர்ணிமா மற்றும் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் லிபரல் ஆர்ட்ஸ் கல்லூரியின் தலைவர் பிரியதர்ஷினி ஆகியோர் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், கோவை குமரகுரு நிறுவனங்கள் இணைந்து வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் மற்றும் 16 ஆகிய 2 நாட்கள் ஓடிசி எனும் கிட்டார் இசையை மையமாக கொண்ட நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இந்த இசை நிகழ்ச்சியில் சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் பங்கேற்க உள்ளதாகவும், கிட்டார் இசையுடன் காட்சி அமைப்பு மற்றும் கலை நிகழ்த்துதல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என தெரிவித்தனர். ஓடிசி என்பது அர்த்தமுள்ள மற்றும் சவால்கள் நிறைந்த பயணம் என பொருள் கொண்டது. வாழ்க்கையில் ஒருவர் கடந்து செல்லும் அனுபவங்கள், மாற்றங்கள் மற்றும் தன்னைத்தானே உணரும் நிலைகள் ஆகியவற்றை இசை மற்றும் காட்சிகள் மூலமாக வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார். சிவாஞ்சலி சார்பாக கோவை மக்களுக்காக 5வது முறையாக பெரிய அளவில் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சி இது எனவும், இந்த இசை நிகழ்ச்சியை காண நிர்ணய கட்டணம் என எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. பார்வையாளர்கள் தங்களால் ஆன தொகையை செலுத்தி அனுமதிச் சீட்டுகளை முன்பதிவு செய்து இசை நிகழ்ச்சிகளை காணலாம் என்று தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.